இந்த கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை வந்து வேரியபிளா எடுத்துக்கணும். இங்க டூ வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் தட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸோ அதனால டூ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னும் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப்ஸ்ட்ரீம்னா என்னன்னு பார்க்கலாம். the speed of the boat in downstream என்னன்னா போட் வந்து சீலேருந்து சீஷோருக்கு நோக்கி மூவ் ஆகிறது தான். அப்போதான் வந்து ஸ்ட்ரீமோட டைரக்ஷனும் போட்டோட டைரக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ அதனால ஸ்பீட் ஆஃப் த போட் இன் டவுன் ஸ்ட்ரீம்ன்றது என்ன சொல்லணும்னா ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்டில் வாட்டர் நம்ம எக்ஸ்னும் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் ஒய்ன்னு வச்சிருக்கோம். ஸோ அதனால டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் ஆஃப் போட் இன் டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் போட் இன் அப்ஸ்ட்ரீம் எப்படின்னா சீஷோர்லேருந்து போட் சீயை நோக்கி மூவ் பண்ணுறது. ஸோ அப்போ ஸ்ட்ரீமோட டைரக்ஷனை விட ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் இன் அப்ஸ்ட்ரீமை நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் நமக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனை இந்த ஃபார்மெட்க்கு இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஸோ என்னன்னா டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு இன் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் டவுன் ஸ்ட்ரீம் டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸோ இதில் வந்து D1 வேல்யூ 32, D2 வேல்யூ 36. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வச்சுட்டோம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வச்சுட்டோம். ஸோ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனையும் இதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 40 டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் 48 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். இப்போ இன்னுமே ஈக்குவேஷன் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு 1 பை எக்ஸ் மைனஸ் ஒய்யை யூன்னு எடுத்துக்கலாம், 1 பை எக்ஸ் பிளஸ் ஒய்யை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 7 is equal to 32u plus 36vன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 9 is equal to 40u plus 48vன்னு கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸை இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். எலிமினேஷன் மெத்தட்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடே வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். அதில் மல்டிப்ளிகேஷன் டஃப்பாக இருக்குன்றதுனால இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த வேரியபிள்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. யூவி இந்த கான்ஸ்டன்ட் பதிலாக 1ன்னு எடுத்துக்கலாம். அகைன் இந்த யூவை நான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 32, 40, அதுக்கப்புறம் 36, 48, -7, -9. அகைன் யூ வேல்யூவை இங்கே நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இப்போ uv1ன்றது ஈக்குவல்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நியூமரேட்டரில் எடுத்துக்கிட்டு டினாமினேட்டரில் என்ன பண்ண போகிறேன்னா யூக்கு இந்த 2 காலம்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது -9 இன்ட்டு 36 ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் மல்டிப்ளை பண்ணும். -9 இன்ட்டு 36 -7 இன்ட்டு 48. ஸோ இந்த 2 வேல்யூஸ்க்கு இன்பிட்வீனில் நெகட்டிவ் சைன் வரணும். அதே மாதிரி விக்கு இந்த 2 காலம்ஸ் எடுத்துக்க போகிறேன். -7 இன்ட்டு 40 -9 இன்ட்டு 32. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்க்கு இந்த 2 காலம்ஸ் எடுத்துக்கணும். அப்போது 48 இன்ட்டு 32 -40 இன்ட்டு 36. இப்போ இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன வருது? u/12 is equal to v/8 is equal to 1/96ன்னு வரும். இப்போ u/12 is equal to v/8 is equal to 1/96 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த u/12 1/96க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி v/8 1/96க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா u is equal to 12/96 which is equal to 1/8ன்னு கிடைக்கும். அதே மாதிரி விக்கும் நம்ம ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 1/12ன்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி u அண்ட் v வேல்யூஸ் அதாவது 1/x minus y தான் u கன்சிடர் பண்ணியிருக்கோம். 1/x plus y v கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்லையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் ஈக்குவலா இருக்கு. இங்க u ஈக்குவலா இருக்கு, இங்க v ஈக்குவலா இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 1/8 is equal to 1/x minus y
1 by 12 is equal to 1 by x plus y ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணாலும் இல்லாட்டினா 8 is equal to x minus y ன்னு எடுத்துக்கலாம். இல்லை 12 is equal to x plus y ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். இது ஈக்குவேஷன் 1, 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸை ஆட் பண்ணோன்னா y கேன்சல் ஆகிடும். 2x equal to 28 கிடைக்கும். x equal to 10. இந்த x ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நீங்கள் ஈக்குவேஷன் 1ல கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ். ஸோ ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ y is equal to 2ன்னு கிடைக்கும். இப்போ x and y வேல்யூ கிடைச்சாச்சு. இதான் இதோட ஆன்சர். xன்றது ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 10 km/h. அண்ட் yன்றது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வேல்யூ, அதோட வேல்யூ 2 km/h.